ரீசெண்டாக தேனி பக்கம் இருக்கிற சுருளிப்பாறைக்கு தான் ஃபேமிலியோடு போயிருந்தோம். நான் நிறைய இடத்துல இந்த பாக்ஸில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி. ஆனால் கிட்ட போய் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இது என்னன்னே எனக்கு தெரியாது. சரி இங்கே இருக்க இது என்னதான்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா இது ஒன்றும் இல்லைங்க. இது வந்து ஒரு கிழங்கு வகை சார்ந்தது. இந்த கிழங்கை பவுட்ரு பண்ணி சூப்பு போட்டு குடித்தா இந்த வயசானவங்களுக்கு இல்லை கை கால் வலி, மூட்டு வலி, ஜாயின்ட் பெயின்லாம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக சரியாயிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. அப்படி என்னன்னு எடுத்து பார்க்குறப்ப தான் தெரியுது இது வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு பொடின்னு சொல்கிறாங்க. இவங்களே ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்களாம். இந்த பொடியை க்ளீன் பண்ணி இது கூட நிறைய ஒரு 3-4 ஐட்டம் சேர்த்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இதில் எண்ணெயும் விற்கிறாங்க. இந்த ஜாயின்ட் பெயினுக்கு முடவாட்டுக்கால் எண்ணெயும். எண்ணெய் வந்து செமையாக ரிசல்ட் தருது. வீட்டில் கேட்டு பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க தடவிட்டு. சூப்பு எப்படி குடிக்கணும் அப்படின்னு கேட்குறப்ப ஒன்றும் இல்லைக்கா, இந்த பாக்ஸை வாங்கிட்டு போய் இந்த பாக்ஸ்லேயே வந்து சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் பொடி மட்டும் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு கொஞ்சமாக உப்பு, புதினா, கொத்தமல்லி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாவே போதும். சூப் ரெடி ஆகிடும். நீங்கள் குடிச்சு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். உங்களுக்கு கால் வலிலாம் சரியாகலை, வேஸ்ட்டுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் காசை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்களா. சரி நான் கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டீங்க நான் குடிச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நானும் வாங்கி குடித்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. என்னவோ கால் வலி சரியானா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கும் இந்த முட்டி வலிலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. படிக்கட்டு ஏற முடியல, செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் நான் வாங்கின்னு வந்திருக்கேன். நானும் குடிச்சு பார்க்குறேன். சூப்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதோட எண்ணெய் வந்து நல்ல ரிசல்ட் தருது. வீட்டில் கேட்டு பார்த்தேன், நல்லா இருக்குமா, ஒரு நாள் தான் தடவுனா செம்மையாக இருக்குன்னு சொன்னாங்க.